சர்க்கரை நோய் இருக்கும். டாக்டர் வந்து என்ன கோதுமை சாப்பிட சொன்னாரு. டாக்டர் வந்து என்ன பாரம்பரிய அரிசி சாப்பிட சொன்னாரு. டாக்டர்ஸ் வந்து என்ன சோளம், கம்புங்கிற மாரி தானிய வகைகள்லாம் சாப்பிட சொன்னாங்க. ஆனா என்ன செஞ்சாலுமே எனக்கு சர்க்கரை குறையல. இந்த கேள்வி நம்ம எல்லார் மனசுலயும் வருதுல்ல. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சர்க்கரை நோய் வரும்போது உங்களுக்கு வாதம் சார்ந்த சர்க்கரை நோயா இருந்தா, கோதுமை உங்களுக்கான சிறந்த மருந்து. அதே கபம் சார்ந்த சர்க்கரை நோயாளியா இருந்தா, கோதுமை உங்க சர்க்கரைய அதிகப்படுத்தும். அதேபோல பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயாளியா நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க கேழ்வரகு சாப்பிட்டீங்கன்னா, உங்க சர்க்கரை அதிகமாகிறத பார்க்க முடியும். அதனால தான் ஆயுர்வேதத்துல பெர்சனல் மெடிசின் அண்ட் ஃபங்ஷனல் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கான்செப்ட்ஸ் தொன்று தொட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய உடல் வாதம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததாங்கிற புரிதலோட ஒவ்வொருத்தருக்கும் பெர்சனலைஸ்டா அவர்களுடைய உடல் அமைப்பை சார்ந்து, அவர்களுடைய மன அமைப்பை சார்ந்து உணவு இருக்கும்போது, நோய் கட்டுப்படுறது மட்டும் இல்ல, நோய் குணமாகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு மாடர்ன் மெடிசின்ல எல்லா மனிதர்களும் ஜெனடிக் ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணுன்ற அடிப்படையில மருந்துகள் கொடுக்கும்போது தான், இன்றைக்கு சர்க்கரை நோய் குணமாகாத நோயா இருக்கு. ஆயுர்வேத அடிப்படையில உடலை புரிந்து, மனதை புரிந்து, நோய் காரணத்தை புரிந்து, வயதை புரிந்து நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது, உணவுகள் கொடுக்கும்போது, நோய் கட்டுப்படுவதை நிச்சயமாக பார்க்க முடியும். உங்க உடம்பு என்ன? உங்க சர்க்கரை நோய் என்ன? என்ன உணவு உங்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.